இன்றைய வேதவாக்கு மாம்ச பலத்தை மேற்கொள்ளும் தேவ பலன். பிலிப்பியர் 4:13 வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த வசனம் சொல்கிறது. தேவ பிள்ளையே, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு பலன் தேவை. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்து சாட்சியாய் வாழ உங்களுக்கு பலன் தேவை. ஆயினும் ஆத்மாவிலே சரீரத்திலும் உங்களுக்கு பலன் தேவை. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நமக்கு பலன் தேவையாயிருக்கிறது. அது மனுஷீக பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன். உலக மக்கள் தங்கள் சரீரங்களை பலத்தோடும் கட்டுக்கோப்போடும் வைத்துக்கொள்ள பலவிதமான உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள். பலவிதமான இயற்கை மருந்துகள், லேகியங்கள் மற்றும் சத்து நிறைந்த ஆகாரங்களையும் சாப்பிடுகிறார்கள், பானங்களையும் குடிக்கிறார்கள். இவையெல்லாம் சரீரத்தை பலப்படுத்துகிறவைகள். ஆனால் உள்ளான மனுஷனில் பலப்படும் வழியை மக்கள் அறியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று உற்சாகமாய் சொல்லுகிறார். உங்களால் அப்படி தைரியமாய் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டு யுத்தத்திலே வல்லவர்களானார்கள் என்று எபிரேயர் 11:34 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தாவீது பக்தன் கர்த்தருடைய நாமத்தினால் உண்டாகும் அளவற்ற பலனை தனது அனுபவத்தில் கொண்டவர். ஆனால் கோலியாத்தோ தனது சரீர பலத்தையும் யுத்த ஆயுதங்களின் பலத்தையும் நம்பியிருந்தவர். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ண போதோ சரீர பலனும் யுத்தம் ஆயுதங்களை நம்பின மனிதன் தன்னுடைய சரீர பலத்தால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டான். அவன் தெய்வீக பலன் பெற்று வேதம் சொல்கிறபடி அவன் ஜெயித்தான். தாவீதோ தெய்வீக பலத்தினாலே ஜெயித்தான். கோலியாத்தோ தன் சரீர ஆயுத பலத்தினாலே தோற்றான். வேதம் சொல்கிறது, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று 20 சங்கீதம் 7:8 வாசிக்கிறோம். ஆயுத பலத்தையும் மனுஷ பலத்தையும் நம்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தின் பலத்தை சார்ந்து கொள்வர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஆயுத பலத்தையும் மனுஷீக பலத்தையும் சுய பலத்தையும் நம்புவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் வருவதான பலத்தையும் சார்ந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவிப்படுத்துகிறவர் தேவனே. தாவீது சொல்கிறார், சிம்சோன் பலன் இயற்கை வல்லமை அல்ல. சிம்சோனுக்கு வந்ததான பலன் இயற்கையாய் கிடைத்ததான பலன் அல்ல. பரிசுத்த ஆவியான பலமாய் இறங்கும்போது தான் அரிய பெரிய காரியங்களை செய்தார். ஆவியான பலன் இறங்கிய பொழுதோ காசா நகரத்து கதவுகளை பிடுங்கிக் கொண்டு புறப்பட்டு நடந்து போனார் சிம்சோனை. சிம்சோனை பலப்படுத்தினவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல, அவர் உங்களையும் பலப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நாமே உங்கள் பலத்தின் ரகசியமாயிருக்கட்டும். உங்கள் பலவீன நேரங்களிலே அவரே உங்கள் பலனாய் மாறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பலவீன நேரங்களில் தேவனால் கொடுக்கப்பட்ட உன்னதத்தின் பலன் அவரது பலவீனத்தை மேற்கொண்டது. ஒரு மனிதனுக்குள் உன்னதத்தின் தெய்வீக பலன் இறங்கும் பொழுது சரீர பலனானது தனது ஆளுகையையும் மூக்கத்தையும் இழந்து போகிறது. தேவபலன் அந்த மனிதனுக்குள் பூர்ணமாய் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. எனவேதான் நான் பலவீனமாயிருக்கும் போதோ பலவீனமுள்ளவனாய் இருக்கிறேன், எனக்கு வரும் பலவீனங்களில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஏனென்றால் என்னுடைய சரீரத்திலே பலன் இல்லை, ஆத்மாவிலே சோர்ந்து போய்விட்டேனே என்று காண்கிறீர்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் வாயினால் அறிக்கையிடுங்கள். சாத்தான் உங்களை பலவீனப்படுத்தக்கூடும், குற்ற உணர்வுகள் உங்களை பலவீனப்படுத்தக்கூடும். அதே நேரங்கள் விசுவாசங்கள், தோல்விகள், இழப்புகள் உங்களை பலவீனப்படுத்தக்கூடும். இன்றைக்கு இந்த சோர்வுகளை எல்லாம் உதறிவிட்டு கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை பலப்படுத்த
வல்லமையுள்ளவராய் கிறிஸ்து எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பலத்தின் ஊற்றுக்கண் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனத்திலிருந்து வருகிறது. அவர் உங்கள் காலை தள்ளாட விட்டார். அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். நிச்சயமாகவே நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீவனிலே தேவ சன்னிதியிலே வந்து காணப்படுவீர்கள். உங்கள் எதிலும் கலங்காதிருப்பதாக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை பலப்படுத்துகிறதான கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். சொந்த மாம்ச சரீர பலனை நம்பாதீர்கள். நம்பினால் மோசம் போவீர்கள். மாம்ச பலனை நம்பி நாம் செய்கிற காரியங்களிலே மோசம் போவோம், தோல்வியை கண்டடைவோம். ஆனால் ஆவிக்குரிய பலனாகிய கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படும்போது நிச்சயமாக வெற்றியை நாம் காண்போம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். மாம்ச பலனை மேற்கொள்ளும் தேவ பலனை நாம் சார்ந்து பற்றி கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.